This festive season, travel the world with Grand Royal Tours. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. 67 இழந்த ஆட்சியை 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்றைக்கு நீ வளர்ந்துருக்க? இந்த சிதம்பரம், தங்கபாலு, செல்வ பெருந்தகை இவர்களெல்லாம் எப்படி வளர்ப்பார்கள்? திருநாவுக்கரசெல்லாம் அவர்கள் எம்பி ஆக வேண்டும், மத்திய அரசாங்கத்தில் போய் மந்திரி ஆக வேண்டும். இதை தவிர அவர்களுக்கு என்ன கொள்கை? மாணிக்கம் தாகூர் ஒரு பதிவு போடுறாரு, அதிகாரத்துல கேட்கறது எங்களுக்கு உரிமைன்னு அவர் பதிவு. போ கேளு, விஜய்கிட்ட தான் சேரலாம், அவன் கொடுக்க மாட்டான். காங்கிரஸ் உடைய போகிறது. பானா சிதம்பரம் இந்த கட்சியை உடைப்பார், இன்னொரு மூப்பனார் கட்சி போல ஒரு கட்சியை உண்டாக்குவார். அதிலே ஒரு 15 இடங்களை அவர் பெற்றுக்கொள்வார். இன்னொரு மூப்பனார் காங்கிரஸ் உருவாகும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் பணமும் திமுக தான் தரும் என்று எல்லாரும் அங்கே போய்விடுவான். பிறகு நரசிம்மராவ் காலத்து காங்கிரஸ் போல நைந்து நாசமாகி விஜயோடு இருக்கிறவர்கள் இருப்பார்கள். இதான் நடக்கும். செல்வ பெருந்தகை 22 கிரிமினல் கேஸ் இருக்குது. அவர் எப்பவும் படி இழக்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவர் தான். அவரு ராஜகண்ணப்பன் பேசினா பதிலடி கொடுக்குறாங்க இல்லையா செல்வ பெருந்தகை அவங்கெல்லாம். என்னை விட்டு தொலைன்னு ஸ்டாலினே மிதித்தாலும் தள்ளி விட்டாலும் செல்வ பெருந்தகை போக மாட்டார், சிதம்பரம் போக மாட்டார். தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவாகக்கூடிய பட்சத்தில் அது தாவேகாக்கு இன்னும் பெரிய பலமாக தானமா? என்ன பலம்? உடஞ்ச கட்சி. ஒரு சக்கரம் அங்கிட்டு ஓடும், ஒரு சக்கரம் இங்கிட்டு ஓடும். இது என்னத்தை வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்ய போகிறாரு வந்து கிடையாது. காங்கிரஸினுடைய முழு பலமும் விஜய்க்கு வராது. புரிந்து கொண்டு நாடாளுவதற்குள் காலம் ஓடிவிட்டது. கொரோனா எதிராக அமைந்து விட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு நடுவில் குடிமராமத்து என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அது செயல்படுறதுக்குள்ளே அவருடைய ஆட்சி போயிடுச்சு. குடிமராமத்து என்பது நிகரற்ற சிஸ்டம். நீங்கள் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டம் தான் அதிமுகவினுடைய ஸ்கீம். சொல்லுங்கள், பிஜேபிலாம் அங்கே உட்கார வைங்க. பிஜேபி நல்லவனாக இருந்தால் இதில் முண்டிக்கினே நிற்கக்கூடாது. அவன் உண்மையில உள்ள பழியெல்லாம் எடப்பாடி மேலே உள்ள பழியாக்குறான். இந்த அண்ணாமலை மாதிரியான ஆட்களை தூக்குனதே கரெக்டானது. ஏன்னா இவங்க தான் போன தடவை பார்லிமெண்ட் சீட்டில் அதிமுக சைபர் ஆனதற்கும் திமுக 40க்கு 40 வந்ததற்கும் அண்ணாமலை தான் காரணம். அவர் தான் பி டீமாக ஒர்க் பண்ணார். ஆனால் இப்போ இந்த 5000 ரூபாய்ன்னு சொல்கிறதும், நாங்கள் வந்துட்டோம்னா 2000 ரூபாய் கொடுப்போம் சொன்னதை நாங்கள் செய்வோம். இவங்களோட சேர்ந்து அவர் நார்றாருங்க. இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டு அளவில் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு ஆங்கில ஊடகத்தில் வெளிப்படையாகவே முதலமைச்சர் சொல்லிட்டாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது, காங்கிரஸ் கிளைம் எல்லாம் வேலைக்காகாதுன்ற மாதிரி அந்த விஷயத்த முன் வச்சுட்டாரு. இப்போ அது இன்னும் பெரிய சர்ச்சையாக எதை பெரிய சர்ச்சையாக அவர் ஆக்குகிறார்கள் என்றால் புரியாமல் ஆக்குகிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல் 2 கட்சிகளும் தனியாக ஆள்வதற்குரிய வகையிலே தான் செயல்படுகின்றன. எப்படி என்றால் 170 இடம் அவன் நிற்கிறான், இவன் 170 இடம் நிற்கிறான் அதிமுகவில். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். எப்படி நீ ஆட்சியில் பங்கு கேட்பேன்? அவன் ஒரு 20-30 இடம் தோப்பேன். 125-130 இடம் வந்து விடுவேன். உனக்கு தேவை 234 பாதி என்ன 17 118 இடம் இருந்தால் போதும். அவன் அதுக்கு மேலே வருவான். நீ ஆட்சியில் பங்கு கேட்டால் அவன் எப்படி தருவான்? தருகிறான் என்று சந்திரபாபு நாயுடுவை போல தேவையில்லாமல் ஒரு நடிகருக்கு மந்திரி பதவி கொடுத்தார். அங்கே இருக்கட்டும், சப்போர்ட்டுக்கு ஏதாவது பேசினா வெளியே கொண்டுருவார். ஆட்சி கவராதுல. ஆட்சிக்கு போதுமான பலத்தை அவன் வைத்திருக்கிற போது, போதுமான அளவு எண்ணிக்கையில் அவன் தேர்தலில் நிற்கின்ற போது, உன்னுடைய தயவில்லாமல் ஆட்சி அமைக்க முடிகின்ற போது அவனிடம் போய் எனக்கு பங்கு கொடுன்னா எங்க? ஒரு தனி முதலாளி தானே தொழில் செய்கிறேன், தானே சம்பாதிக்கிறேன். நீ போய் எனக்கு ஏதாவது உதவி செய்ய, இல்லை ஒரு 2% 4% டிஸ்கவுண்டில் அந்த சாமான் எனக்கு கொடுன்னு கேட்கலாம். எனக்கு பங்கு கொடுன்னு கேட்டால் நீ என்ன 20%? ஒருத்தரும் கட்சியை வளர்க்கலையடா. 50 ஆண்டுகளாக காங்கிரஸ் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா. 67 இழந்த ஆட்சியை 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்றைக்கு நீ வளர்ந்துருக்க? இந்த சிதம்பரம், தங்கபாலு, செல்வ பெருந்தகை இவர்களெல்லாம் எப்படி வளர்ப்பார்கள்? திருநாவுக்கரசெல்லாம் அவர்கள் எம்பி ஆக வேண்டும், மத்திய அரசாங்கத்தில் போய் மந்திரி ஆக வேண்டும். இதை தவிர அவர்களுக்கு என்ன கொள்கை? மாணிக்கம் தாகூர் ஒரு பதிவு போடுறாரு, அதிகாரத்தில் கேட்கறது எங்களுக்கு உரிமைன்னு அவர் பதிவு. போ கேளு, விஜய்கிட்ட தான் சேரலாம், அவன் கொடுக்க மாட்டான். அவன் தெளிவாக சொல்லிட்டான். நாங்கள் 170 இடம் நின்று 130 இடம் வெற்றி பெற முடியும் என்றால் உனக்கு எதற்கு பங்கு? மீதி இருக்கிற இடத்தையெல்லாம் கொடுங்கன்றதையும் ஒரு பதிவுல கேட்கிறாரு. அதான் கொடுக்க மாட்டான். நீ வேற கொடுக்குற கட்சிக்கு போ. விஜய் வந்திருக்கிறாரு. இந்த பொம்பளை சொல்லுவா, என்ன ஜமீன்தார் வீட்டில் கேட்டாங்க, என்ன அந்த அவங்க பண்ணையார் வீட்டில் கேட்டாங்க, நான் உனக்கு வாக்கப்பட்டிருக்கேனேன்னு சொல்லி காட்டுவான். என்ன உங்கள்கிட்ட சேர்ந்தனேடா நீ கோழி மேய்க்கிறவங்கிட்ட அப்படிங்கிறது மாதிரி. விஜய் என்னை கூப்பிடுறாரு, அவர் கூப்பிடுறாரு, இவர் கூப்பிடுறாரு. ஒரு பொம்பளை நீட்டி முழக்கிறாள்ல, அதாவது கேவலமாக பேசுவாங்க. உனக்கு வாக்கப்பட்டனடான். அது மாதிரி இவர்கள் பேசுகிறார்கள். இப்போ விஜய் வருவதற்கு முன்னால் இவர்களெல்லாம் பேசுவதில்லை. இதை விட்டால் நாதி இல்லை.
ஒன்று பிஜேபி பக்கம் போக வேண்டும், இல்லாவிட்டால் காங்கிரஸ் திமுகவோடு தான் இருக்க வேண்டும் என்ற நிலை இருந்ததா இல்லையா? இப்பொழுது பேசுவதற்கு விஜய் கிடைத்திருக்கிறார். ஒன்றை சொல்லி சொல்லி அவன் இடத்தை கூட்டுவதற்கு முயல்கிறானே தவிர ஒரு பயனும் இல்லை. உன்னிடம் வந்து 60-70 இடங்களை வாங்கினால் நீ கரையேறப் போவதில்லை, அவனும் கரையேறப் போவதில்லை. காங்கிரஸ் உடைய போகிறது. பானா சிதம்பரம் இந்த கட்சியை உடைப்பார், இன்னொரு மூப்பனார் கட்சி போல ஒரு கட்சியை உண்டாக்குவார், அதிலே ஒரு 15-20 இடங்களை அவர் பெற்றுக்கொள்வார், இன்னொரு மூப்பனார் காங்கிரஸ் உருவாகும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் பணமும் திமுக தான் தரும் என்று எல்லாரும் அங்கே போய்விடுவான். பிறகு நரசிம்மராவ் காலத்து காங்கிரஸ் போல நைந்து நாசமாகி விஜயோடு இருக்கிறவர்கள் இருப்பார்கள். இதான் நடக்கும். இப்போ அந்த நீங்க சொல்லக்கூடிய காங்கிரஸ் அப்படின்றது ப. சிதம்பரம் அவர்கள் தலைமையில தனியா ஒரு காங்கிரஸ். ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை எல்லாரும் வந்து கொத்தடிமைந்தர்கள் தானே. ஒப்பந்தம் எழுதி கொடுத்து விட்டு எழுதி கொடுக்காத ஒப்பந்தத்தில் அடிமைகளாக இருக்கிறவர்கள் அவர்கள். அதனால் அவர்களுக்கு என்ன ராஜ்யசபா சீட்டு வேணும் நம்ம சிதம்பரத்துக்கு. 1.5 ஆண்டுகளில் ராஜ்யசபா அவருடைய பதவி காலியாகிறது. அவர் மகனுக்கு அங்கே இடம் வேண்டும். திமுக தேவையில்லாமல் அங்கே வெல்ல முடியாது. அது மாதிரி இவருக்கு ராஜ்யசபா சீட்டு விஜயால் கொடுக்க முடியாது. அதனால் அவர் வந்து கட்சியை உடைக்க போகிறார். செல்வ பெருந்தகை 22 கிரிமினல் கேஸ் இருக்குது. அவர் எப்பவும் படி இழக்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவர் தான். அவர் ராஜகண்ணப்பன் பேசினா பதிலடி கொடுக்குறாங்க இல்லையா செல்வ பெருந்தகை அவங்கெல்லாம். அதெல்லாம் சும்மா கொடுத்துக்குவாங்கங்க. அதெல்லாம் என்ன பேசிவிட்டாங்க. திமுகவை என்னை விட்டு தொலைன்னு ஸ்டாலினே மிதித்தாலும் தள்ளி விட்டாலும் செல்வ பெருந்தகை போக மாட்டார், சிதம்பரம் போக மாட்டார். ஒரு காலத்துலேயும் இன்னொரு காங்கிரஸ் உடைய போகுது, புதிய காங்கிரஸ் உருவாக போகிறது, இன்னொரு மூப்பனார் காங்கிரஸ். அதுக்கு சிதம்பரம் தலைமை தாங்குவார், செல்வ பெருந்தகை உடன் இருப்பார். தேசிய காங்கிரஸ் இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் பூராவும் திமுகவில் போய் இடம் வாங்குவதற்கு சிதம்பரம் பக்கம் ஓடி விடுவார்கள். ராகுல் காங்கிரஸ் நாராசமாக போய்விடும். இல்லை அப்படி ஒரு நிலைமையில பிளவுபட்ட காங்கிரஸ் திமுகவோட போயிடும். தேசிய அளவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களோட விஜயோட இருக்கும். நரசிம்மராவ் தேசிய அளவில் இருந்த காங்கிரஸ் நாசமாக போய்விட்டது, மூப்பனார் காங்கிரஸ் வென்று விட்டது. என்ன அப்போத்தானே இந்த ரஜினி எல்லாம் பேசினாரு, வென்று விட்டு அதே நிலைமை தான் மீண்டும் ஏற்படும். ஆனால் அப்போ பிளவுபட போகிறது பிளவுபடும் என்று நான் உய்த்துணர்கிறேன். ஐ கெஸ், எனக்கு தெரியாது, எங்கிட்டே அவன் சொல்லி இல்லை. ஆனால் வெளிப்படையாவே வந்து இல்லை அங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம்னு முதலமைச்சர் சொல்றாரு. எடப்பாடி அவர் தெளிவாக சொல்லிவிட்டாரு, ஆட்சி அதிகாரத்துல எல்லாம் உங்களுக்கு பங்கு இல்லை, நான் தான் எல்லாரையும் ஒரு நாயனம், தனி நாயனம் ஸ்டாலின், 7 ஒத்துவதுற நாயனம். ஒரு நாயனத்துக்கு ஒரு நாயனம் தான் ஒத்துவதும், இங்கே 7 ஒத்துவதுற நாயனம். ஸ்டாலின் விட்டு விட்டு வாசிப்பார், ஒத்துவதுறவே விடாமல் வாசிப்பேன். அது திருமாவளவன், கம்யூனிஸ்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, அவன் இவன் வைகோ எல்லாம் தோலம் துளுத்தி எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. காங்கிரஸ் ஒன்று உடைஞ்சி அந்த பக்கம் இருக்கும். ஆகவே நாங்கள் தான் உண்மையான காங்கிரஸ் என்று அவர்கள் சைக்கிள் சின்னம் உருவாக்கியது போல் ஒரு சின்னத்தை உருவாக்குவார்கள் காங்கிரஸுக்கு. உருவாகி இது ஒன்றும் தேரப்போவதில்லை. காங்கிரஸினுடைய முழு பலமும் விஜய்க்கு வராது. காங்கிரஸுக்கு ஒரு 5-6% வாக்குகள் தான் இருக்கும். ஆனாலும் கூட ஒரு செக்யூலர் பார்ட்டி என்கின்ற ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டிங் அதெல்லாம் ஒரு மதிப்பு இருக்கிறதே காங்கிரஸுக்கு. இல்லை அப்போ அந்த ஒரு கூட்டணி தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உருவாகக்கூடிய பட்சத்தில் அது தாவேகாக்கு இன்னும் பெரிய பலமாக தானே மாறும். என்ன பலம்? உடஞ்ச கட்சி. ஒரு சக்கரம் அங்கிட்டு ஓடும், ஒரு சக்கரம் இங்கிட்டு ஓடும். இது என்னத்தை வச்சுக்கிட்டு இவர் என்ன செய்ய போகிறாரு? ஒன்றும் கிடையாது. ராகுல் வந்து கூட்டத்தில் பேசுவதற்கு ஒன்று வேணாலும் பயன்படுமே தவிர போகணும். சோனியா காந்தி இருந்தார், நரசிம்மராவ் இருந்தார், எல்லாரும் இருந்தார்கள். மூப்பனார் தானே வென்றார், அந்த பக்கம் போனவர் தானே வென்றார். அதனால் அதுதான் உண்மையான கட்சி. இங்கே இருக்கிறவனே கூட்டி கொண்டு போய்விடுவார்கள். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாணிக்கம் தாகூர் எம்பி ஆகிவிட்டார், அவர் போக மாட்டார், இந்த கரூர் பூங்குல போக மாட்டாங்க, அந்த அம்மாவும் எம்பியாக இருக்காங்க. அதை தவிர மிச்சம் எல்லோரும் இங்கிட்டு வந்துடுவாங்க. ஆளுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துருவார், காசு கொடுப்பாரு, எல்லாம் பண்ணுவார். எல்லாம் விலை நல்ல மார்க்கெட் டிஎம்கே தாங்க. யூ கேன் செல் யுவர் ப்ராடக்ட் ஃபார் எ ஹையர் ப்ரைஸ். ஸோ அப்போ காங்கிரஸ் பிளவுபட்டாலும் வந்து திமுக காங்கிரஸ் பிளவுபடும். ப. சிதம்பரம் தலைமையில் செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் போன்றவர்கள் அதை நடத்துவார்கள். மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் இதை நடத்துவார்கள். வேணுகோபால் வந்து காங்கிரஸை தமிழ்நாட்டில் மூடி விடுவார். அது வந்து திமுகவுக்கு பலத்தை தான் உண்டு செய்யும் நீங்க சொல்றீங்க. இல்லை சார், திமுக மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கின்றன, ஒன்றும் பெரிய இல்லை. அப்புறம் தோலாம் துருத்தியெல்லாம் பிடித்து போட்டு விடுவார். இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த கருத்தை அழுத்தமா பதிவு செய்யறாரு. எங்க கூட்டணியில வந்து ஆட்சி அதிகாரம் குறித்தெல்லாம் நாங்க பெருசா கிடையாது, நாங்க தான் ஆட்சி பண்ண. சைலண்டா வருவார் எடப்பாடி. வரணும்,
இல்ல அவரு எப்பவும் யார் வருவான்னு பேச மாட்டேன், யார் வர வேண்டும் என்று நான் சொல்றேன். ஒரு ரொம்ப காமன் மேன் போல இருக்கிறவர் எடப்பாடி. அதாவது நான் இது ஒரு தேவாதி தேவர்களின் கட்சி என்று நான் இதை சொல்லவில்லை. எல்லா தப்புக்களும் எல்லா கட்சியிலும் இருக்கும். இவர்களை விட இது நல்ல கட்சி. இந்த திமுகவை விட பரவாயில்லை. நான் அதுக்கு அவமானங்களாக சொல்லியிருக்கேன் ஒரு காலகட்டங்களில், அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் மனிதத்தன்மையும் கொஞ்சம் எனக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் எடப்பாடி, எனக்கு நான் தொடர்பு இல்லை, என்ன எவன் ஏன்னு கேட்குறேன். சும்மா நான் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கேன், காற்றுல அது போய்கிட்டு இருக்கேன், அவ்வளோதானே தவிர அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 1000 கொடுத்தா நான் 2000 கொடுப்பேன்னு சொல்கிறது கூட இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு அரசியலுக்கு அரசியல். நான் சொல்கிறேன், ஒரே ஒரு சிந்தனை அவருக்கு தனியாக தோணுச்சு எடப்பாடிக்கு. இந்த மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்கு 7.5% அரசு மாணவர்களுக்கு கொடுத்தால்தான் இந்த சிஸ்டத்தில் தாக்கு பிடிக்க முடியும். இல்லைன்னா நம்ம இங்கே அடிமட்ட மாணவர்கள் வீணாக போய்விடுவார்கள். அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க கூட ஏழை. வசதி உள்ளவன்லாம் சிபிஎஸ்சியில் படிக்கிறேன், சிபிஎஸ்சியில் படிக்கிறேன். அதனால் இவனுக்கு ஒரு 7.5% கொடுப்போம்னு அவருக்காக தோணியிருக்கு, செஞ்சார். அது ஒரு ஒரிஜினல் தாட். நான் தேவர்களின் ஆட்சின்லாம் சொல்லலை, செஞ்சார். அதே மாதிரியா அவர் ஒன்று கொண்டாந்தாருங்க. 2 ஆண்டு கொரோனாவில் அவருடைய காலம் போயிடுச்சு. 3ஆவது ஆண்டு அதனுடைய சார்பில் ஒன்றும் செய்ய முடியலை. 1 ஆண்டு தான் அவர் இருந்தார். புரிந்து கொண்டு நாடு ஆளுவதற்குள் காலம் ஓடிவிட்டது. கொரோனா எதிராக அமைந்து விட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இதுக்கு நடுவில் குடிமராமத்து என்ற ஒரு திட்டம் கொண்டு வந்தார் அவர். அது செயல்படுறதுக்குள்ளே அவருடைய ஆட்சி போயிடுச்சு. குடிமராமத்து என்பது நிகரற்ற சிஸ்டம். நான் சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு கூட தோணலை. அம்மா ஆடு மாடுகள் கொடுத்தாங்கள்ல கிராமத்துக்கு, அதை நான் ரொம்ப பாராட்டி அம்மாட்ட சொன்னேன். அம்மா, அவனுக்கு நீங்கள் 5000 ரூபா பணம் கொடுக்குறத விட 2 மாடும் 10 ஆடும் கொடுத்தீல, அதன் மூலமாக அவன் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவான், கிராமம் வளர்ச்சி அடைஞ்சிடும், கிராம பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிடும். அவன் தன்னுடைய மாடு சாக விட மாட்டான், அதை மேய்ச்சி வசதியாக வந்துடுவேன். அதனால் நீங்கள் செஞ்ச திட்டங்கள்லே, நான் இப்போ இருந்தேன் அம்மாட்ட, நீங்கள் செஞ்ச திட்டங்களிலே நிகரற்ற திட்டங்கிறது ஒன்று அம்மா உணவகம், இல்லாதவனுக்கு குறைஞ்ச விலைக்கு உணவளிக்கிறது, அது ஒன்று. 2வது இந்த ஆடு மாடு கொடுக்குறது. இது கிராம பொருளாதாரத்தை வளர்த்துறோம், அவனை சுயசார்புடையவனாக ஆக்கிரும். யார்ட்டையும் எதிர்பார்க்க வேண்டாம். மாடை மேய்ப்போம், பாலை கறப்போம், ஆட்டை வைப்போம், குட்டி போடும், வசதியாக இருப்போம்னு ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பாதி பேருக்கு நீங்கள் இதை செஞ்சிட்டீங்கன்னா, பாதி பேர் தான் ஏழை அப்படின்னு சொல்லி, நான் இது ஒரு காந்தியன் ஸ்கீம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. குமரப்பா போன்ற எக்கானமிஸ்ட் இதைத்தான் பேசுனாங்க. இதை நீங்கள் செஞ்சிருக்கியம்மான்னு சொன்னேன். அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதை நான் சொன்னபோது. அந்த அடிதி உறுதியிலே சொன்னேன். அதே மாதிரி சொல்கிறேன், எடப்பாடிக்கே தெரியாட்டினாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் கொண்டு வந்த குடிமராமத்து திட்டம் தான் அதிமுகவினுடைய ஸ்கீம் சொல்லுங்கள். பிஜேபிலாம் உட்கார வைங்க. பிஜேபி நல்லவனாக இருந்தால் இதில் முண்டிக்கினே நிற்கக்கூடாது. அவன் உண்மையில உள்ள பழியெல்லாம் எடப்பாடி மேலே உள்ள பழியாக்குறேன். அதனால் நீ கொஞ்சம் உட்காந்துரு. நான் உட்காந்து போகிறேன். ஐ ஆம் ஏ பேக் சீட்டர். என்ன ஒண்டி ஓட்டுற ஒரு டிரைவர் இஸ் பழனிசாமி. ஹீ இஸ் கோயிங் டு பி தி சீஃப் மினிஸ்டர். சத்தம் இல்லாமல் இரு. ஏன்னா உன்னோட அவன் முதல்ல இவனையும் சேர்த்து கவுத்துறாம. அதனால உனக்கு உண்மையிலேயே ஸ்டாலின் ஷுட் பி த்ரோன் அவுட் என்பது எண்ணமாக இருந்தால் நீ கொஞ்சம் முண்டாமல் இரு. உண்மையில உள்ள எதிர்ப்பையெல்லாம் எடப்பாடி எதிர்ப்பாக ஆக்கி விடாது. நீ சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக பேசாமல் இரு. இந்த அண்ணாமலை மாதிரியான ஆட்களை தூக்குனதே கரெக்டானது. ஏன்னா இவங்க தான் போன தடவை பார்லிமெண்ட் சீட்டில் அதிமுக சைஃபர் ஆனதற்கும் திமுக 40க்கு 40 வந்ததற்கும் அண்ணாமலை தான் காரணம். அவர் தான் பி டீமாக ஒர்க் பண்ணார். எல்லாரையும் பிரித்து தனி கட்சி வச்சு பாமகவை கொண்டுக்கின்னு போய் பேசி வச்சுருந்த பாமகவை துரத்திக்கின்னு போய் கடைசியில் ஓட்டுக்களை எல்லாம் பிரித்து தினகரனை சேர்த்து அங்கே சேர்த்து இங்கே சேர்த்து கடைசியில் நான் வி வில் பிகம் an ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டி என்று சொன்னாய், வந்தாயா என்று கேட்குறேன். முடியாது. மறுபடியும் இப்போ என்ன, கூட்டணியில் தான் ஒரு உறுப்பாக இருக்க வேண்டியிருக்கு. மைய அரசு கையில் இருப்பதினால் மிரட்டி பேசுகிறீர்கள். அவன் ஒன்றை எதுக்குறேன்னு எடப்பாடியும் சேர்த்து அந்த பார்வைக்குள்ளே கொண்டு வரேன். அதனால் நான் சொல்கிறேன், இந்த அரசியல் ஹூ ஷுட் பி த சீஃப் மினிஸ்டர் என்பதற்கான அரசியல். மோடி வில் நாட் பிகம் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அதனால் பாரதிய ஜனதா பார்ட்டி இஸ் நாட் அட் ஆல் எ மேட்டர். இப்போ அதிமுக வர வேண்டுமோ அது வரும். நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச யோசனை நான் வெளியே இருந்து சொல்கிறேன். இந்த குடிமராமத்தை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னது உங்களுடைய ஒரிஜினல் தாட். இது சோழர்கள் காலத்து சிந்தனை, பாண்டியர்கள் காலத்து சிந்தனை. ஒவ்வொரு கிராமமும் தன்னிறைவடைய வேண்டும். தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய வாய்க்கால்களை, தன்னுடைய கம்மாய்களை, தன்னுடைய ஏரிகளை தானே தோண்டிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய பாசனத்திற்கு தாங்களே பொறுப்பாளி ஆக்க வேண்டும். அதை பாதுகாக்கின்ற பொறுப்பையும் அவர்களே செய்ய வேண்டும். இதற்கு அரசாங்கம் உதவி மட்டும் உங்களுக்கு செய்யும். அவனே அதை செஞ்சுக்கிறதுனா முடியாது. அரசாங்கம் செய்யணும்ல. கவர்மெண்ட் ஷுட் ஹெல்ப். அரசாங்கம் வேண்டிய உதவிகளை செய்யும். அதனுடைய பொறுப்பு முழுவதும் உங்களை சார்ந்தது. தற்சார்புடைய சமூகமாக ஒவ்வொரு கிராமமும் வர வேண்டும்.
அதற்கு நான் சொல்கிறேன், எவனும் சொல்லாத மாபெரும் திட்டம் இந்த குடிமராமத்து திட்டம் சொல்லிவிட்டு அவரே குத்த வச்சுக்கிட்டு இருக்காரு, பேச மாட்டேங்கிறாரு. இவரும் போய் நான் 1000 கொடுத்தா 2000 கொடுக்குங்கிற. உன்னுடைய குடிமராமத்து திட்டத்தை போல தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துவதற்கு உள்ள திட்டமும் கிராமத்தை தன்னிறைவு அடைய செய்வதற்கான திட்டமும் வேற கிடையாது என்று நான் சொல்கிறேன். ஆனா அவருக்கே அதுல ஒரு தயக்கம் இருக்கு. இவங்க பேசுற பேச்சுல 5000 கொடுத்ததுக்கு நான் தான் காரணம், விஜய் கட்சி வைத்திருக்காவிட்டால் 5000 கிடைக்காது என்று பேசுகிற விஜயை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி அரசியல் பேசுகிறது இவரும் அவங்களுடைய ஜோதியில கலந்துடுறாரு. நான் சொல்றேன், இந்த ஜோதியெல்லாம் வேண்டாங்கிறேன். ஒரிஜினல் தாட் ஆஃப் எடப்பாடி குடிமராமத்து. ஆனா இப்ப இந்த 5000 ரூபாய்ன்னு சொல்றதும் நாங்க வந்துட்டோம்னா 2000 ரூபாய் கொடுப்போம் சொன்னதை நாங்க செய்வோம். இவங்களோட சேர்ந்து அவரு நாடுறாருங்க. உண்மையிலே ஒரு சாதாரண விவசாயியா இருந்த ஒரு மண்டையில தோன்றின மிகச்சிறந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றினார்னா மீண்டும் தமிழ்நாட்டில் கிராமங்கள் தற்சார்புடையவையாக மாறும், செழிக்கும், விவசாயம் செழிக்கும், மீண்டும் ஒரு பெரிய அக்ரிகல்ச்சரல் எக்கானமியாக தமிழ்நாடு உருவாகும். ஒரு பக்கம் பொருளாதார ரீதியாக தொழில்கள் வளரட்டும், அது 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 வேற நிகழ்கால உலகினுடைய போக்கு. இது ஒரு நல்ல இது. அடிமட்ட ஏழைகளே இருக்க மாட்டார்கள். நான் சொல்கிறேன், மோடி கொண்டு வந்த திட்டங்களிலேயே ரொம்ப 2 திட்டத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஒன்று ட்ரம்போட ஒரு போட்ட ஒப்பந்தம். அது யாருக்காக? ட்ரம்பு அவர் பெரியம்மா மகனும் செழிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம். அது திருப்பூரும் ஆம்பூரும் வாழ்வதற்காக கொண்டு வந்த திட்டம். காலடியில் விழுந்தாருன்னா மேலடியில் விழுந்தாருன்னா இதெல்லாம் சும்மா பாரத மாதா விட்டு விட்டேன்னு சொல்லி வைத்து கொண்டு திருப்பூரை வறுமைப்பட வைப்பதற்கும் ஆம்பூரை வறுமைப்பட வைப்பதற்கும் என்ன மானம் பாராட்டுகிறாய் என்று கேட்கிறேன். அது ஒரு நல்ல திட்டம். அது மாதிரி இந்த மகாத்மா காந்தி பேரை எடுத்திருக்கக்கூடாது. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் திட்டம் வைக்கிருக்காரு. அதை 150 நாள் ஆக்குவேன்னு சொன்னார் பாருங்க எடப்பாடி. பெஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 40% இனிமேல் தமிழ்நாடு கொடுக்கணும். ஏன் கொடுக்க வேண்டும்? 100% அவன் கொடுத்தா இவன் போய் ஊராட்சி தலைவன் திமுக கரகட்டினவன் இருக்கானே, அவன் போய் நிற்பான். லிஸ்ட்டில் தான் போகுமே தவிர பேர். குழியை வெட்டுறதும் இல்லை, மூடுறதும் இல்லை, ரோடை போடுறதும் இல்லை, ஏரியை வெட்டுறதும் இல்லை, ஒரு வேலையும் நடக்காது. 15-20 ஆண்டுகளாக அரசு பணம் வீணாகி அவர்களுக்கு போகும். அதில் பாதியை வைங்க சொல்லிடுவாங்க. அதனால் நாட்டுக்கு முன்னேற்றம் ஏற்படல. இப்போ என்ன சொல்கிறாரு, இனிமேல் இந்த பணம் போகும். இவர் சிதம்பரம் பெருசாக வாயை பிளந்தார். அதாவது நாங்கள் செஞ்சது சப்ளை ஓரியன்ட், டிமாண்ட் ஓரியன்ட் எக்கானமி. தேவைக்கு நாங்கள் அந்த இதை கொண்டு போய் சேர்த்தோம். இப்போ இவங்கெல்லாம் எங்கள் இருக்கிற அளவுக்கு தான் கொண்டு போய் சேர்ப்பாங்க. சப்ளை ஓரியன்ட் இதெல்லாம் சும்மா இந்த வார்த்தைகளெல்லாம் பொருளாதார வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துகிறாரே தவிர ஒரு காரியமும் நடக்கலை. இப்போ அரசாங்கம் முடிவு செய்யும், இந்த ஊருக்கு ஏரி இல்லை, ஏரியை வெட்டுவது இந்த செல்வரை வெட்டவும். ஏரி ஒன்று மிஞ்சும். இவன் வேலை பார்க்குறத கவனிப்போம். இனிமேல் மத்திய அரசாங்கம் நேரடியாக கவனிக்கும். நீ 40 ரூபா கொடு, நான் மிச்சம் கொடுக்குறேன், 60 ரூபா கொடுக்குறேன், நீ 40 ரூபா கொடு. 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மண்ணில் தானே வேலை செய்ய போகிறோம். தமிழ்நாட்டுக்கு தானே நன்மை. சம்பளம் தமிழனுக்கு தானே போக போகுது, அவன் ஏழைக்கு. அது நன்மை தானே. இப்போ உனக்கு 40% கொடுக்க வைக்கலைன்னா நீ இந்த கொள்ளை தான் அடிக்கிற. உனக்கு அக்கறை இல்லை. நம்முடைய அரசு பணமும் போகிறது என்றால் பாதி வேலையாவது நடக்க வேண்டும் என்று நினைப்பார். 2வது அதிகாரத்தில் நாங்கள் வைத்துக் கொள்ள போகிறோம். எந்தெந்த ஊர் முன்னேற வேண்டும் நாங்கள் பட்டியல் எடுப்போம். எந்தெந்த ஊரில் வேலை நடக்க வேண்டும் நாங்கள் முடிவு செய்வோம். அந்தந்த மக்களுக்கு அந்த பணம் ஒழுங்காக போய் சேரும் எங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ். அப்புறம் அதில் மிகச்சிறந்த திட்டம் என்னென்னா, விவசாயம் நடக்கிற 2 மாத காலம் நாங்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம். ஏன்னா விவசாயத்திற்கு ஆள் கிடைக்கவில்லை. இந்த திட்டத்தை சவித்தார்கள் விவசாயிகளெல்லாம். ஆள் கிடைக்கவில்லை, சம்பளம் 2 மடங்கு கேட்கிறார்கள் என்று சவித்தார்கள். ஆகவே இந்த 2 மாதம் தவிர மீதம் 10 மாதம் நாங்கள் நிறைவேற்றுவோம். இதற்கு சிதம்பரம் சொல்வார், 12 மாதம் நிறைவேற்றிய எங்கள் திட்டம் சரியா, 10 மாதம் நிறைவேற்றுகிற இவர்கள் திட்டம் சரியா இருக்கு. நான் சொல்ல விவசாயத்தையெல்லாம் ஒடித்தேன். இப்போ விவசாயிக்கு கூலி அவங்ககிட்ட 2 மாதம் கூலி வாங்குவேன், நம்ம வீட்டு குளத்தை வெட்டுறதுக்கு 10 மாதம் கூலி வாங்குவேன். 10 மாதமும் கிடையாது. அது 100 நாள் வேலை திட்டம் 150 நாள் ஆக போகுது, 120 நாள் ஆக போகுது. 4 மாதம் 3 மாதம் தான் கொடுக்க முடியும். இந்தியாவிலேயே பெரிய வேலையாட்களை வைத்திருக்கிற நிறுவனம் மகாத்மா காந்தி திட்டம் தான். அந்த பேரை எடுத்திருக்க வேண்டாம், இந்த பேர் சொல்லவும் வரவில்லை. இதெல்லாம் நியாயம். ஆனால் மகாத்மா காந்தி பேரை வைப்பதற்காக நீ கொண்டு வந்த திட்டம் தான், காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம், மன்மோகன் சிங்கினுடைய சிந்தனையில் உதிர்த்த திட்டம், நல்ல திட்டம். காந்தி பேரை எடுத்து விட்டார்கள். ரோஜாவுக்கு ரோஜா என்ற பெயரை எடுத்து விட்டாலும் ரோஜா மணக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ரோஸ் ஸ்மெல்ஸ் ஸ்வீட் இன் எனி நேம். இன்னும் நிலைப்பாடு எடுக்காம சிலர் இருக்காங்க இல்லையா, தேமுதிக ஆகட்டும், ஓபிஎஸ் தேமுதிக 1/2% வச்சுக்கின்னு வேட்புமனு தாக்கல் செய்கிறது வரையிலும் குழப்பேன். இல்லை, இன்னுமே அவங்க ஒரு நிலைப்பாட்டுக்கு வரல. ஓபிஎஸ் அவர்களின் நிலைப்பாடு என்னன்னு தெரியல, மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியல. இது எந்த அளவுக்கு ஒரு 26 சொல்றேன்.
ஓபிஎஸ் எல்லாம் உள்ளே இழுத்தரலாம் நம்ம கூட்டணிக்குள்ளே, அவன் வச்சுக்கிட்டோம். இது பயப்படுறாங்க இவங்க அதிமுகவில், மறுபடியும் 4-3 கட்சி ஆக்கிடுவாங்க இவங்க எல்லாரும் உள்ளே வந்தாங்க. அதனால் ஓபிஎஸ், தினகரன், சின்னம்மா எல்லாருக்கும் சீட்டு, எல்லாம் வந்து ஆளுக்கு 2 சீட்டு 4 சீட்டு, எல்லாரும் ஒரு அணியில் ஏறுவோம், ஒரு அணியில் பண்ணுவோம். நான் சொல்கிறேன், என்னுடைய யோசனையை சொல்கிறேன். பாரதிய ஜனதா வச்சு மேய்க்கிட்டவங்கள, இவரோட சண்டை சரியாக வராது, அப்புறம் காலப்போக்கில் சேர்ந்துடலாம். இப்போ தான் தினகரனும் இவரும் ஒன்றா டீ குடிக்கிறாள்ல, அப்புறம் அது மாதிரி வந்துடும். என்னங்க இது, என்ன பிறவி பகையா என்ன? அரசியலால் வந்த பகை அரசியலால் நீங்கும். அப்புறம் சின்ன மாவட்ட பணத்தையும் பயன்படுத்துவான். என்ன சொல்றீங்க? இல்ல அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓகே சொல்லணும்ல, அவர் தான் முட்டுக்கட்டையாவே நிற்கிறார். நான் உள்ள பேசும்போது அதாவது இரட்டை இலையில் அவர் நிற்கக்கூடாது, அதிமுகவுக்குள் வரக்கூடாது. இப்போ ஒரு தலைமையாகி ஒரு கட்சி ஆகிவிட்டது, மறுபடியும் இவர்கள் வந்து 4 கட்சி ஆக்கி விடுவார். ஆகவே அவர்கள் தனி கட்சி வைக்கட்டும், நான் கூட்டணி சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்வதாக நான் கேள்விப்படுகிறேன். உண்மையாக என்று எனக்கு தெரியாது. அது நல்லது தான் என்பது என்னுடைய கருத்து. சின்னம்மா வர்றது, ஓபிஎஸ் வர்றது, தினகரன் வர்றது எல்லாம் வந்து ஒரு பகுதி மக்களை வரட்டும், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், இது பாரதிய ஜனதா கட்சி ஆளுக்கு 5 சீட்டு 4 சீட்டு 2 சீட்டு 10 சீட்டு எனக்கு தெரியாத எண்ணிக்கையெல்லாம் அவர்களுடைய போக்குப்படி பிரித்து கொடுத்து கொண்டு தனி ஆட்சி அமைப்பதற்கு எடப்பாடியை விட்டு பிறகு மீண்டும் அரசியலில் ஒன்றுமில்லாமல் ஓபிஎஸோ தினகரனோ போவதை விட நிலை பெறுவது நல்லது. இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி திமுக கூட்டணி அல்லது அதிமுக பாஜக கூட்டணி எது வலுவான நிலையில் இருக்குன்றது இல்லை, இன்னும் போக போக இன்னும் சூடு வரல, இன்னும் சூடு வரல. இன்னைக்கு தேதியில திமுக கூட்டணி தான் முன்னணியில் இருக்காங்க. அது ஆட்சியில் இருப்பதனால சொல்லுகிறேன், ஒடிஞ்சா ஒரு 5000 கொடுக்குறேன் 2000 கொடுக்குறேன்னு அவனுக்கு என்ன, அது முட்டை விடுற கோழி, இதெல்லாம் இனிமேல் சினைப்பட வேண்டிய கோழிகள். ஸோ அப்போ இன்னைக்கு நிலவரத்தில் அது கணிக்க முடியாது. தேர்தல் வந்தால் வந்துடும், அப்போ தான் உண்மையான கருத்து தெரியும். இவன் இந்த கருத்து கணிப்பு பூரா ஃப்ராடு. அந்த மனநிலை எப்பொழுது உருவாகிறது என்றால் தேர்தல் சமயத்தில் தான் அந்த அந்த மனசில் இவனை தள்ளிட வேண்டியதான்டா, அவன் என்ன நம்ம ஒரு பணத்துக்கு தானே அப்போ சிந்திப்பேன். அந்த நேரம் வர வேண்டும். நான் எப்பொழுதும் யார் வருவார்கள் வரமாட்டார்கள் என்று சொல்வது வழக்கம் இல்லை, யார் வர வேண்டும் என்று சொல்வதுதான் என்னுடைய வழக்கம். ஆகவே ஸ்டாலின் he should be thrown out of power. திமுக தவிர யார் வந்தாலும் அது எனக்கு சம்மதம் தான் இருப்பதில். நான் எந்த கட்சியும் இல்லை, இருப்பதில் வந்து அதிமுக ஸ்ட்ரக்சர்டு பார்ட்டி, இல்ல நாடாண்டு பழக்கப்பட்ட கட்சி. இது விளையாட்டுத்தனமா ஆதவ் அர்ஜுன், புஷி இவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டினுடைய சிந்தனையாளர்களா, இதை வச்சுக்கணும் நீ நடத்த முடியுமா உன்னால? இல்ல அவர் திமுக தவிர யார் வந்தாலும் அது பாஜகவினுடைய ரூபமா தான் இருக்குன்றாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. போன தடவை பார்லிமெண்ட்டில் போடா அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லை அவர். இவர் இப்போ நான் பேசவே அடித்து பேசுவேன், சத்தம் போட்டு பேசுவேன், எடப்பாடி இப்படி பேச மாட்டார். அவ்வளோதான் வேறுபாடு. அவரை பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நன்றி. This festive season, travel the world with Grand Royal Tours. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.